இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுகவில் பழனிசாமியுடன் வெடித்த மோதல் காரணமாக OPS, செங்கோட்டையன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வேறு கட்சிகளில் சேர்ந்த நிலையில் இப்போது மீண்டும் அந்த கட்சியில் இரு முக்கிய தலைவர்களிடையே கோதான் நடக்கிறது. நகமும் சதையுமாக இருந்த பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கும் இடையேதான் உச்சக்கட்ட மோதல் நடப்பதாக அதிமுக மூத்த தலைவர்கள் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் கூறியது: கடந்த அதிமுக ஆட்சியில் பழனிசாமிக்கு பக்கபலமாக இருந்தவர்களில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி முக்கியமானவர். ஆனாலும் அவரது டில்லி தொடர்புகள் பழனிசாமிக்கு நெருடலாக இருந்தன. 2024 லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதாவுடனான கூட்டணியை பழனிசாமி முறித்தார். அதை தங்கமணி கடுமையாக எதிர்த்தார். இதனால் தங்கமணி மீதான நெருடல் பழனிசாமிக்கு கோபமாக மாறியது. செங்கோட்டையனுக்கு எதிராக பழனிசாமியின் காய் நகர்த்தலையும் விரும்பாத தங்கமணி, நீங்கள் கட்சியை அழிக்க பார்க்கிறீர்கள் என கண்டித்தார். இதனால் தங்கமணி மீது பழனிசாமிக்கு கோபம் அதிகரித்தது. அவருக்கு எதிராக முழுமையாக திரும்பினார். 2024 செப்டம்பர் மாதத்திலிருந்து தங்கமணியுடன் கட்சி செயல்பாடுகள் குறித்து ஆலோசிப்பதை பழனிசாமி நிறுத்திவிட்டார். இதனால் தங்கமணியும் பொதுச் செயலாளரை சந்திப்பதை தவிர்த்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பழனிசாமியின் சுற்றுப்பயண தொடக்க நிகழ்ச்சி கோவையில் நடந்தது. அதை தங்கமணி புறக்கணித்தார். இதனால் தங்கமணியின் சொந்த மாவட்டமான நாமக்கல்லில் தனது பிரச்சார சுற்றுப்பயணத்தை நடத்தாமல் தள்ளி போட்டார் பழனிசாமி. பின்னர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலையிட்டு நாமக்கல்லில் பழனிசாமி பிரச்சார கூட்டத்தை நடக்க வைத்தார். இப்போது வரும் சட்டசபை தேர்தல் பணிகளில் தங்கமணியையும் சேர்த்துக் கொள்ளலாம் என மூத்த நிர்வாகிகள் பழனிசாமியிடம் கூறினர். ஆனால் அதை ஏற்க மறுத்தவர், தங்கமணிதான் அடுத்த துரோகி, டில்லி ஆட்களிடம் தொடர்ச்சியாக பேசுகிறார், அவர் நமக்கு தேவையில்லை என்று சேலத்தில் இருக்கும் தன் வீட்டில் கூடிய கட்சியினரிடம் பழனிசாமி வெடித்தார். இந்த தகவல் தங்கமணியை அடைந்ததும் அவர் கொந்தளித்து விட்டார். பழனிசாமி முதல்வராவதற்கும் பொதுச் செயலாளர் ஆவதற்கும் உழைச்சிருக்கேன். கட்சி ரீதியில் எனது நாமக்கல் மாவட்டத்தை பிரிக்க வேலை பார்த்தார். அது நடக்காது என தெரிந்து உள்ளடி வேலையில் இறங்கினார். வர்த்தக அணி இணை செயலர் ஸ்ரீதேவி மோகனுக்கு நாமக்கல்லில் சீட்டு கொடுக்க சொன்னால் முடியாது என்கிறார். ஆனால் முன்னாள் MLA பாஸ்கரை எனக்கு எதிராக கொம்பு சீவி விடுகிறார். குமாரபாளையத்தில் எனக்கு எதிராக திமுகவை சேர்ந்த வெப்படை செல்வராஜை மறைமுகமாக ஆதரிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அமலாக்கத்துறை விசாரிக்கும் டாஸ்மாக் முறைகேட்டின் மூல வழக்கு நான் அமைச்சராக இருந்தபோது பதியப்பட்டது. அதில் என்னை கோர்த்துவிடவும் டில்லியில் காய் நகர்த்தியுள்ளார். நான் துரோகி என்றால் அவர் யார் என தங்கமணி கேள்வி எழுப்பியுள்ளார். பழனிசாமியும் தங்கமணியும் கட்சியினர் முன்பாக இப்படி பேசிய பின்னரே அவர்களுக்குள் இருக்கும் பனிப்போர் வெளியே தெரிந்தது. தங்கமணி மட்டுமல்ல, KP முனுசாமி, CV சண்முகம், KC வீரமணி, C விஜயபாஸ்கர், SP வேலுமணி உள்ளிட்டவர்களையும் தனக்கு போட்டியாகவே பழனிசாமி கருதுகிறார். அவர்களிடமும் சரியாக பேசுவதில்லை. தேர்தல் நிதி விவகாரத்திலும் ரகசியம் காக்கிறார். அதனால் அவர் மீது முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் மட்டுமின்றி பாரதிய ஜனதா தலைவர்களும் அதிருப்தியில் உள்ளனர். தேர்தலை சந்திக்க வேண்டிய நேரத்தில் பழனிசாமி இப்படி நடந்து கொள்வது கூட்டணிக்கு நல்லதல்ல என்கின்றனர் மூத்த தலைவர்கள்.